கொடுங்க. எல்லா சாதி எங்க புதைக்கிறீங்களோ எங்க எரிக்கிறீங்களோ அங்க எங்களை எரிங்க, எங்க சமூகத்தை ஏத்துக்கன்னு சொன்னா அதை ஏத்துக்க மாட்டோம். கீழ் சாதிக்காரன உயர் சாதிக்கார சுடுகாட்டில் வச்சு எரிக்க கூடாது அப்படின்னு சொல்லி என்னை பிரிச்சு வச்சுங்க. சரிப்பா, நான் ஓ சுடுகாட்டுக்குள்ள வரல, எனக்கான சுடுகாடு திருப்பி பிரிச்சு கொடு. உனக்கு சுடுகாடும் சேர்ந்து எரிக்க விட மாட்டேன், பதிக்க விட மாட்டேன், தனி சுடுகாடும் கொடுக்க மாட்டேன். அப்படி என்னடா மைத்த கொடுக்க போறீங்க நான் கேட்கிறேன். அப்ப இத்தனை ஆண்டுகளாக இந்த பூர்வ தமிழராக ஆதி தமிழராக இந்த தமிழ்நாட்டை இந்த மக்களுக்காக முதல்ல இந்தியா இருக்கக்கூடிய முதல்ல வெள்ளக்காரன் வேட்டையடிக்கிற ஒரே சமூகம் சொன்னா அது சக்கரை சமூகம் தாங்கிறத நான் பெருமையா சொல்லுவேன். நீங்க எழுதிக்கோ, நான் வரலாறு பொய் சொல்லல. இந்த ஊர்ல இன்னைக்கு மதுரவேல் சாமி கும்பிடுறான். மதுரவேல் சாமி யார் தெரியுமா? மதுரவேல் சாமியை கும்பிடுங்க உலகம் தெரியுமா? மதுரைவேல் சாமி அல்ல, ஒரு மாபெரும் போராளி. மதுரையில் இருக்கக்கூடிய கள்ளர் கொட்டத்தை திருடல் கொட்டத்தை அடக்கிய மாவீரன் அவன் தான் மதுரை வீரன். அந்த மதுரை வீரனை இன்னைக்கு இருக்கிற தமிழ்நாட்டுக்கு அனைத்து சாதியுமே இன்னைக்கு குலதெய்வமா கும்புறாங்கன்னு சொன்னா அதுக்கு காரணம் அவர் அங்க இருக்கிற முதலாக இந்தியா இருக்கக்கூடிய சாதியை ஒழிக்க வேண்டும் என்கிற முனைப்பை முன்னெடுத்தது. காதல் என்கிற அந்த திருமணத்தை உலக நாடுகளில் முதலாக அந்த சாதி ஒழிப்புக்காக சாதி மறுப்பணம் திருமணம் முடிச்சவர் தான் எங்க சமூகத்தை சேர்ந்த சக்கிரிய சமூகத்தை சேர்ந்த மதுரை வீரண்டாங்கிற தைரியமோ சொல்ல முடியும். அப்படிப்பட்ட இந்த தமிழ்நாட்டில் வெள்ளக்கார எதிர்த்து இங்க இருக்கிற ஒட்டுமொத்த மக்களை பாதுகாப்பிற்காக தன் உயிரையும் பெரிதும் மதிக்காம வெள்ளக்காரங்கிட்ட நெஞ்சை நிமித்தி மீசையை முறுக்கி இங்க ஒட்டுமொத்த தமிழர் விடுதலைக்காக போராடிய சமூகம். இந்த சமூகம் யாருக்குடா தரமாட்ட சுடுகாடு? நான் கேட்கிறேன், உனக்கு எவன்டா நிலம் கொடுத்தது? நிலம் யார் கொடுத்தது உனக்கு? இங்க இருக்கிற அரசாங்கமே தாழ்த்தப்பட்ட அரங்கு சமூகத்துக்கு கொடுக்கப்பட்ட நிலத்தை அது எனக்கு சொந்தம் சொல்லி நிக்கிறியே, வெக்கமா இல்லையா? நீ என்ன சக்கரைக்கா பிறந்த? நான் கேட்கிறேன், எங்க வந்து எங்க சமூகத்துக்கு கொடுத்த இடத்தை எனக்கு கொடுன்னு கேட்கிறேன்னு சொன்னா இன்னும் அமைதியா இருக்கிறது பெரிய தவறு. அதுக்கு காரணம் என்ன சொன்னா நாம காரணமா இருக்கிறோம். இங்க வந்து காக்கி தட்ட போலீஸ் வந்துட்டாங்கன்னா நம்ம பயப்பட அவசியமே இல்லை. காவல்துறை நமக்கான வேலைக்காரங்க, மாவட்டத்துறை கலெக்டர் நமக்கான வேலைக்காரங்க. நாம சம்பளம் கொடுக்கிறோம், அதை மறந்துடாதீங்க. நம்முடைய வரி பணத்துல தான் இங்க இருக்கிற கலெக்டரா இருக்கட்டும், இங்க இருக்க வருவாய்த்துறை அதிகாரியா இருக்கட்டும், மாவட்ட கண்காணிப்பாளராக இருக்கட்டும், அரசு துறை அனைவருக்கும் நாம் கொடுக்கிறங்க அந்த வரி தான் அவங்களுக்கு சம்பளமா இருக்குங்கிறத நீங்க புரிஞ்சுக்கோங்க. ஒருத்தர் பணத்தை எடுக்கிறான்னு சொன்னா நீ யாரா சொல்றது? நான் பணத்தை ஏறிப்பேன், பணத்தை புதைப்பேன், தடுத்து பாருங்க. இந்த இளைஞர் பட்டாளம் நின்றுக்கிறோம், ஆனா அமைதியா இருக்கிறீங்க. ஆனா யார் இந்த இடத்தை நாங்கள் பிதைக்க விட மாட்டோம் என்று சொல்கிறானோ அவனுக்கு முன்பாக நாம் இந்த இடத்திலே நம்முடைய ஊதுவர்கள் இறந்தார் என்று சொன்னால் அவருடைய உடலை அடக்கம் செய்வோம். அதற்கான வழிமுறையை ஆதி தமிழர் கட்சி கண்டிப்பான முறையில் உங்களுக்கு வழிவகுக்கும். அந்த போராட்டங்களையும் உங்களுக்கு உறுதியாக இருக்கும் என்பதை நான் தெளிவாக சொல்லிக் கொள்கிறேன். இத்தனை ஆண்டுகளாக ஏதோ ஒரு சாதி பெயரை சொல்லி நம்மளை ஒதுக்கி வைத்து அடக்குமுறைக்கு உள்ளாக்கப்பட்டு இந்த சாதிக்காரன் சொன்னா இந்த தெருவுக்குள் நடக்கக்கூடாது, இந்த சாதிக்காரன் சொன்னா செருப்பு போட